சுமாமா மாட்டுப்படுகின்றாள். ஆனால் சஹாபாக்களுக்கு தெரியாது, பிடிச்ச நபித்தோழர்களுக்கு தெரியாது இது சுமாமா என்று. கொண்டு வந்து பள்ளியிலே கட்டி வைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே செய்தியை எத்தி வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்த்தால் அது சுமாமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கும் சுமாமா யார்? அல்லாஹ்வுடைய தூதரால் கொல்லுமாறு ஏவப்பட்ட ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் சுமாமாவை பார்த்து கேட்டார்கள், சுமாமாவை நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. சுமாமா சொன்னார், நீங்க என்ன மன்னிச்சா உங்களுடைய மன்னித்தலுக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன். நீங்கள் என்னை தண்டிக்க விரும்பினால் தண்டியுங்கள், தண்டிக்கிறதுக்கு முழு தகுதியானவன். பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. வ பஅத் ஃபைன் அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீயு ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضلالة வ குல்ல ضلالة ஃபின்னார். எக்கோளும் எக்குறையும் இல்லாத பரிசுத்த மார்க்கத்தையும் வேதத்தையும் இறைக்கருளிய இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அவனுக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது என்று உள்ளத்தாலும் நாவினாலும் சான்று வருகின்றேன். சத்திய தூதை அதன் தூய வடிவில் ஒளிவு மறைவின்றி எத்தி வைத்த எம் பெருமான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அடித்துடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து கொண்டவனாக ஃபர்ஐனான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையில் நேரகாலத்தோடு கூடியிருக்கின்ற இறை விசுவாசிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அகமும் புறமும் அல்லாஹ்வை அஞ்சி அடிபணிந்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இன்றைய இந்த வெள்ளி மேடையில் மன்னித்தல் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கு உபதேசமாக ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தலைப்புக்கு முன் ஒரு சில பகுதிகளை நினைவுபடுத்துவதை பொருத்தமாக கருதி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட மதங்கள் காணப்படுகின்றன. அந்த எல்லா மதங்களும் சமயங்களும் ஒழுக்கத்தை போதிக்கின்றன. ஆனால் இஸ்லாம் போதிக்கின்ற இந்த ஒழுக்கவியல் கோட்பாடு என்பது, சிந்தனை என்பது மனிதனுடைய வாழ்வின் மாற்றத்துக்குரியதாக நிரந்தரமான ஒரு அம்சமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஏனைய மதத்தினுடைய அந்த ஒழுக்கவியல் கோட்பாடுகள் ஒரு சில இடங்களில், சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு ஏற்றால் போல் மாறக்கூடியதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஒழுக்கவியல் என்பது எல்லா சமயத்திலும் எல்லா இடங்களுக்கும் ஏற்றமான ஒன்றாக காணப்படுகின்றது. இஸ்லாத்தில் 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது. இந்த 2 ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் அவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய பரிபூர்ணத்தன்மை அடைந்து கொள்வனாக உருவாகின்றான். ஒரு மனிதத்தில் ஈமானும் இருக்க வேண்டும், அதே போன்று இஸ்லாம் போதிக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளும் இருக்க வேண்டும். ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் போன்றுதான் ஒரு மனித வாழ்வில் மிக முக்கியமான அம்சங்களாக ஈமானும் அஹ்லாக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இருக்கின்றது, அவனிடத்தில் பண்பாடு ரீதியான குறைபாடுகள் காணப்படுமாக இருந்தால், பண்பாட்டு வீழ்ச்சி அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த ஈமான் பரிபூர்ணத்தன்மை அற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் நல்ல பண்பாடுகளை கொண்டிருக்கின்றான்,
ஆனால் அல்லாஹை பற்றிய சிந்தனை கிடையாது, ஈமான் கிடையாது என்றால் அந்த பண்பாடுகளும் பிரயோசனமற்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் நிறைய இடங்களில் இபாதத்துகளை பற்றி பேசுகின்ற பொழுது, வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதனுடைய பிரத்யேகமான மிக முக்கியமான நோக்கமாக ஒழுக்கத்தை, அஹ்லாக்கை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றது. அது மாத்திரம் கிடையாது, இந்த நல்ல அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே ஈமானை பற்றி பேசுகின்ற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈமானை பற்றி போதனை செய்கின்ற பொழுது அஹ்லாக்கை சேர்த்து இணைத்து ஏராளமான இடங்களிலே பேசியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நல்ல பண்பாடுகள் குடிகொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், மறுமையை நம்பி வாழ்கின்றோம், சொர்க்கம் நரகத்தை நம்பி வாழ்கின்றோம், கபருடைய வாழ்க்கையை நம்பி வாழ்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு இணைத்து எங்களுடைய நல்ல பண்பாடுகளையும் சீரமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பண்பாடுகளில் ஒன்றுதான் இந்த மன்னித்தல் என்கின்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற மனிதர்களுடைய தொடர்பாடல் என்பது 2 விதமாக காணப்படும். இந்த 2 தொடர்பாடல்களும் மிக முக்கியமான தொடர்பாடல்கள், தவிர்க்க முடியாத தொடர்பாடலாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது தொடர்பாடல் இறைவனுடான தொடர்பாடல். ரப்போடுடான தொடர்பாடல் போடுகின்ற பொழுது அந்த கிரியைகளின் போது ஒரு மனிதன் தவறிழைத்தால் அந்த தவறுக்காக வேண்டி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் செய்த தவறை மன்னித்து விடு என்று இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் இரக்க குணம் கொண்டவன், மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு விபச்சாரி பூனைக்கு தண்ணீர் கொடுத்ததுக்காக அல்லாஹ் தஆலா அந்த பெண்மனை கூட சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த அளவுக்கு அருளாளன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறை தொடர்பாடலின் போது ஏற்படுகின்ற தவறுகளுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த மன்னிப்புகளின் போது இறைவன் உச்சகட்ட சந்தோஷத்தை அடைவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருக்கின்றான், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றான். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் எந்த அளவுக்கு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கடும் உஷ்ணமாக இருக்கின்ற காலத்தில் மழையை எதிர்பார்த்து ஒரு மழை பொழியுமாக இருந்தால் அந்த நேரத்தில் மனித உணர்வு எந்த அளவு குளிர்ச்சி அடையும். ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு தோழர், விருப்பத்துக்குரிய ஒரு மனிதர் எங்களுக்கு ஒரு சிறியதொரு அன்பளிப்பை தந்திருக்கின்றார். அந்த அன்பளிப்பு துளைந்து பதறுகின்ற பொழுது அது கிடைத்தால் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவோமோ அதைவிட பல மடங்கு அல்லாஹ் தஆலா இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது சந்தோஷம் அடைவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே முதல் தொடர்பான இறை தொடர்பை நாங்கள் சீரமைக்க வேண்டும். அந்த தொடர்பாளர்களில் தவறிருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தை நாங்கள் நெருங்குவோமாக இருந்தால், அவனிடத்தில் இஸ்திக்பார் செய்வோமாக இருந்தால், அவன் இணை வைப்பை தவிர எல்லாவற்றை மன்னிக்க போதுமானவன் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது தொடர்பாடல் தான் இந்த மனிதர்களுடான தொடர்பாடல். இந்த மனித தொடர்பாடல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் மனிதன் தனிமையை நாடி பயணிக்க முடியாது, அந்த தனிமையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது, அது சாத்தியமற்றது என்பதையெல்லாம் இந்த மார்க்கமும் ஏனைய சித்தாந்தங்களும் எங்களுக்கு சுட்டி காட்டிருக்கின்றது. மனிதன் ஒரு சமூக பிராணியாக இருந்து கொண்டிருக்கின்றான். எப்படி ஒரு நீர்வாழ் உயிரினம் நீரின்றி உயிர் வாழாதோ அதே போலதான் மனிதன் சமூகமின்றி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வினுடைய கட்டமைப்பை அமைத்துக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த மனிதர்கள் சமூக உறவாடலோடு தொடர்படுகின்றார்கள். அது குடும்பமாக இருக்கலாம், கல்வி சூழலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், விவகாரத்து விடயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மனிதன் இன்னொரு மனிதருடன் தொடர்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படியான நேரங்களில் முரண்பாடுகளும் பிணக்குகளும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இஸ்லாம் இவைகள் எல்லாம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி மன்னிப்பு என்கின்ற விஷயத்தை எங்களுக்கு சுட்டி காட்டிருக்கின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மன்னித்தல் பற்றி நிறைய இடங்களிலே பேசுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறையிலே பேசுகின்ற பொழுது, நீங்கள் வானம் பூமியோட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அந்த சுவர்க்கம் இறையச்சவாதிகளுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இறையச்சவாதிகளுடைய பண்புகளில் ஒன்றுதான் வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் தவறளித்தால் அவருடைய தவறுகளை அவர்கள் மன்னிப்பார்கள். அது இறையச்சவாதிகளுடைய பண்பு. அந்த பண்பு ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகின்றார்.
அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளைகின்றான், நபியே ஹுதில் அஃப்வ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். வஅ்முர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலின், நன்மையை ஏவுங்கள், மடையர்களை அறிவினர்களை புறக்கணித்து வாருங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் மன்னிப்பை போதிக்கின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா நபிக்கு பேசுகின்ற பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நபியே அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். வலவ் குந்த ஃபத்லல் கலீலல் கல்பி, நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லில் கடுகடுப்பனவராக இருப்பீர்களாக இருந்தால், அவர்களிடத்திலே இறுக்கமான இரக்கமற்ற இதயம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், லன் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை சூழ இருக்கக்கூடிய அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். ஃபஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரியுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகின்றான். இன்னொரு இடத்திலே பேசுகின்ற பொழுது ஒரு தீமைக்கு கூட அதே போன்றே ஒரு தீமைதான், ஆனால் ஃபமன் அஃபா, யார் மன்னித்து விடுகின்றார்களோ, வாஸ்லஹ, அதனை சீர் செய்து கொள்கின்றார்களோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகின்றான். இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே மன்னிப்பினுடைய மகிமையை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். வந்து ரசூலாட்ட கேள்வி ஒன்று கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய ஒரு அடியான் தவறிழைத்தால், தவறு செய்தால் எத்தனை விடுத்த நான் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் அமைதி காட்டார்கள். ரெண்டாவது விடுத்தமும் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அமைதி காத்தார்கள். மூன்றாவது விடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபு அன்ஹு ஃபி குல்லி யௌமின் 70 மர்ரா, உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் தவறு செய்தாலும் அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இது அவர் மாசக்கணக்கில் செஞ்ச தவறுகள் அல்ல, ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் தவறு செய்வதற்கு சாத்தியமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு முதலாளிமார்கள், தலைமைத்துவவாதிகள் தங்களுடைய தலைமைத்துவத்தினுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய முதலாளித்துவனுடைய அதிகாரத்தன்மையும் அந்த ஊழியரிடத்தில் தான் அதிகமாக காட்டுகின்றார்கள். இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட 10 வருஷம் காதிமாக வேலை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பற்றி எப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு தடவை கூட அனஸே ஏன் இதை இப்படி செய்தாய் என்று கேட்டது கிடையாது, இதை இப்படி செய்திருக்கலாமே என்று கூட சொன்னது கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தங்களுடைய காதிம்களோடு நடந்து கொண்டிருக்கின்றார்களாக இருந்தால், தங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களும் மனிதர்கள் தான், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். தவறிழைப்பார்கள், மனிதர்கள் கிடையாது. மறதியிலோ அவசரத்திலோ பதற்றத்திலோ தவறிழைக்கின்ற பொழுது அதை நல்ல வழிமுறைகளிலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உஹது யுத்தத்தின் போது உங்களுடைய பல் உடைக்கப்பட்டது, இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு கடினமான நாளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னைய நபிமார்களுக்கு இதைவிட கடினமாக நோவினை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய சமூகத்தினரும் எனக்கு அதிகமாக நோவினை செய்திருக்கின்றார்கள். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தாயிஃபில் நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். தாயிஃபுக்கு ஏகத்துவ கொள்கையை சென்ற பொழுது அந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் சிறுவர்களையும் வேலையாட்களையும் எடுத்து கல்லால் அடிக்க வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த காயங்களோடு தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். மலைக்கு பொறுப்பான மலக்குமார்கள் வருகின்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த 2 மலையை கொண்டு தாயிஃபை அழித்து விடுகிறேன் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் முகத்திலே இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. அந்த இரத்தத்தை துடைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரப்பி இக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு, அவர்கள் அறியாமல் இதனை செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு கடினமான ஒரு சந்தர்ப்பம், அந்த அவ்வளவு அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு வழங்கினார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியல் வரலாற்றிலே ஏராளமான அம்சங்கள் இந்த மன்னித்தலில் எந்த அளவுக்கு நபிகளார் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கைபர் யுத்தத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண், ஸைனப் பின் ஹாரித் என்கின்ற ஒரு யூத பெண் நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இறைச்சி தின்ற உடனே இறைச்சி பேசியது, இது நஞ்சூட்டப்பட்டது என்று வஹீயின் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழைத்து வருகின்றார்கள். ஏன் இதை செஞ்சாண்டு ரசூலுல்லாஹ் கேட்ட நேரம்,
உங்களை நான் கொலை செய்வதற்கு நாடினேன் என்று சொன்னார்கள். என்னை கொலை செய்வதற்கு அல்லாஹ் உன்னை சாட்டவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனை சூழ இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவளை நான் கொல்லட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை உற்றுங்க போகட்டும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு ஒரு காரணமாக நஞ்சூட்டப்பட்ட இந்த இறைச்சியும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளை, அது மாத்திரம் கிடையாது, கேள்விப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. சுருக்கமாக நினைவூட்டுதலுக்காக சில விஷயங்களை பேசுகின்றேன். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு. சுமாமா இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் யமாமைன் என்ற ஒரு சிற்றரசை ஆட்சி புரிந்து கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுமாமாவை எங்கேயாவது கண்டால் கொல்லுங்கள் என்று கொலை செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தார்கள் நபித்தோழரிடத்திலே. ஒரு இரவு நபித்தோழர்கள் ஊர்காவலிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஊருடைய காவலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சுமாமா மாட்டுப்படுகின்றாள். ஆனால் சஹாபாக்களுக்கு தெரியாது, பிடிச்ச நபித்தோழர்களுக்கு தெரியாது இது சுமாமா என்று. கொண்டு வந்து பள்ளியிலே கட்டி வைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே செய்தியை எத்தி வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்த்தால் அது சுமாமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கும் சுமாமா யார்? அல்லாஹ்வுடைய தூதரால் கொல்லுமாறு ஏவப்பட்ட ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் சுமாமாவை பார்த்து கேட்டார்கள், சுமாமாவை நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. சுமாமா சொன்னார், நீங்கள் என்னை மன்னிச்சா உங்களுடைய மன்னித்தலுக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன். நீங்கள் என்னை தண்டிக்க விரும்பினால் தண்டியுங்கள், தண்டிக்கிறதுக்கு முழு தகுதியானவன். மன்னிச்சிங்கண்டா இந்த பொருளாதாரத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நபித்தோழரிடத்தில் சொன்னார்கள், இவர்களை அவருடைய ஒட்டத்திலிருந்து பால் கறந்தவர்களுக்கு கொடுத்தவர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் போய்த்தாங்க. 2வது நாள் வாராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இதே கேள்வி. 3வது நாள் வாராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இதே கேள்வி. ஆனால் சுமாமா அதே பதிலை சொன்னார். ரசூலுல்லாஹ் கடைசியில் சொன்னாங்க, அவிழ்த்து விடுங்கள், அந்த மனிதர் போகட்டும், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இத்தனைக்கும் கொல்லுமாறு சென்ற ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் மன்னிட்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மன்னித்திருக்கின்றார்கள். அந்த மன்னித்தனுடைய விளைவு என்ன தெரியுமா? சுமாமா எந்த பிரதேசத்தை சிற்றரசாக ஆட்சி செய்து வந்தாரோ அந்த பிரதேசம் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அது மாத்திரம் கிடையாது, உலகியல் வரலாற்றிலே முதலாவது பொருளாதார தடையை விதித்தவரும் இந்த சுமாமா என்கின்ற மனிதர் தான். எனவே ஒரு மனிதன் கொடுத்த ஒரு சாதாரணமான மன்னிப்பு, நபிகளார் கொடுத்த கொலை செய்ய மாட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன அந்த சின்னதொரு மன்னிப்பு இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக இருந்திருக்கின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பொய்யன் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சூனியக்காரன் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசினார்களோ, அடித்தார்களோ, நோவினை செய்தார்களோ, அத்துணை மனிதரும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 8 10 மக்காம் போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா மஅஷர குரைஷ் வாசிகளே, மக்கா வாசிகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னார்கள், சிறந்தவர், நீங்கள் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த மனிதனுடைய மகன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் தண்டித்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுஹபு அன்தும் துலகா, நீங்கள் எல்லாரும் போங்க, உங்களை எல்லாரையும் மன்னிச்சிட்டுன்னு சொன்னாங்க. குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நிபந்தனை வித்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கின்றீர்களோ அத்துணை நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் அந்த இடத்துல நிர்பந்திக்க கூட இல்லை. ரசூலா சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் போங்க, நான் உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மன்னித்தல் என்கின்ற விடயத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகளார் மாத்திரம் கிடையாது, நபிகளாருடைய நபித்தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு என்கின்ற அம்சத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள். பிறரை மன்னித்தல் என்கின்ற பகுதியை தங்களுடைய வாழ்வியல் முன்னுதாரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை வரலாற்று செய்திகளாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயைனா பின் ஹிசன் என்கின்றவருடைய மருமகன் தான் ஹுர்ர் இப்னு கைஸ் என்கின்ற தோழர். இந்த ஹுர்ர் இப்னு கைஸ் என்கின்ற நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எல்லாம் காரிகளாக மார்க்க அறிஞர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த உயைனா பின் ஹிசன் என்கின்றவர் தன்னுடைய மருமகனை சந்தித்து சொன்னார்கள், நான் உமரை சந்திக்க வேண்டும், சந்திப்பதற்காக எனக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தாருங்கள், ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கேட்டார்கள். ஹுர்ர் இப்னு கைஸ் அவர்களும் உயைனா பின் ஹிசன் என்பவருக்கு ஒரு நேரத்தை கொடுக்கின்றார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. யார்? உயைனா பின் ஹிசன் என்பவர்கள்.
ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா துத்தினல் ஜஸல் வமா தஹ்கும் பைனனா பில் அத்ல். உமரே, நீங்கள் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எதுவும் தாரீங்களும் இல்லை, எங்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுகிறீர்களும் இல்லை என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துட்டு. ஏன்னா உமர் அல்லாஹ்வுடைய இயல்பு கோபக்காரன். இதற்கு விட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எங்களோடு நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இத்தனைக்கும் உமரை பற்றி வரலாறு பேசுகின்ற பொழுது நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், வமா தஹ்கும் பைனனா பில் அத்ல். நீங்கள் எங்களுக்கு நீதி செலுத்தவில்லை, நீதியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. கோபத்துடைய விளைவு என்ன தெரியுமா? அடிப்பதற்காக வேண்டி கையை ஓங்குகின்றார்கள், அறைவதற்காக வேண்டி கையை ஓங்குகின்றார்கள். எழும்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ஹுர்ர் இப்னு கைஸன் என்ற நபித்தோழர் சொன்னார்கள், அமீருல் மூமினீனே, கொஞ்சம் நில்லுங்க, அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பேசுகிறான், ஹுதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃபி வஅரினல் ஜாஹிலீன். நபியே, மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், அறிவினர்களை புறக்கணித்து விடுங்கள் என்கின்ற வசனத்தை ஓதி காண்பிட்டு சொன்னார்கள். வைன்னஹு மினல் ஜாஹிலீன், அவர் ஜாஹிலியத்தில் சேர்ந்து ஒருவர், மடையரில் ஒருவர் என்று சொன்ன உடனே வக்காஃபுல் இந்தல் குர்ஆன் என்று சிறப்பு பெயரால் சொல்லப்படக்கூடிய உமர், குர்ஆனுக்கு முன்னால் உமர் 0 என்று சொல்லப்படக்கூடிய உமர், அந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட உடனே அடிக்க ஓங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை விட்டு பின்வாங்கி அவரை மன்னித்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அது மாத்திரம் கிடையாது, நானும் நீங்களும் எவரை சிறப்பாக நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட உம்மஹாத்துல் மூமின்கள் ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு பின்னால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாறுகளிலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். இத்தனைக்கும் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்திலே நபிகளாருடைய மனைவியாக இருக்கக்கூடியவள். இந்த ஆயிஷாவை பற்றி அவதூறு சொல்லிவிட்டார்கள், அவளுடைய கற்பின் மீது பழி சுமத்தி விட்டார்கள். அவள் மீது சுமத்தப்பட்ட பழியை பரப்புவதில் மிக முக்கிய சூத்திரதாரியாக மிஸ்தஹ் என்ற ஒரு தோழர் இருந்தார். இந்த தோழர் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இரத்த உறவுக்காரர், யுத்தங்களிலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். ஆனால் இவர் ஆயிஷா மீது சுமத்தப்பட்ட அந்த கற்பினுடைய பழியை பரப்புவதில் இந்த மிஸ்தஹும் ஒரு பங்குதாரியாக மாறிவிட்டார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் மீது நீ அவதூறு செலுத்துகின்றாய், நான் தந்த உணவை உண்டு கொண்டு, நான் தந்த உடுப்பை உடுத்தி கொண்டு என்னுடைய மகள் மீதே நீ பழி சுமத்தி விட்டாயா என்று சொன்னார்கள். இதற்கு பின்னால் என்னுடைய சொத்தில் இருந்து, என்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து இந்த மிஸ்டேக்கு ஒரு சதம் கூட நான் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். அது தந்தையினுடைய இயல்பான ஒரு கோபம். நம்மட மகளை பார்த்து, நம்மட பிள்ளைகளை பார்த்து, உங்களோட மகள் அந்த அப்படி ஈக்கிறாங்க, உங்களோட மகள் 2 பேரோட தொடர்பாக ஈக்கிறாங்க, உங்களோட மகன் இப்படியான ஈக்கிறான்னு சொல்லி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொன்னால், உள்ளதை சொன்னாலே கோபிப்போம். நாங்கள் இல்லாத சொன்ன எந்த அளவுக்கு கோபிப்போம். இத்தனைக்கும் மிகச்சிறப்புக்குரிய ஒருவர், உம்மஹாத்துல் மூமினீன்கள் ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபிக்கின்றார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள், இதற்கு பின்னால் நான் மிஸ்தஹுக்கு ஒரு சதம் கூட என்னுடைய சொத்தில் இருந்து நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இப்போ ஒரு வசனத்தை இறக்கின்றான், வலா யஅ்தலி உதுல் ஃபலில் மின்கும், உங்களில் வசதி படைத்தவர்கள், செல்வத்தை உடையவர்கள், வஸஅத்தி அயுத்தூலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபி சபீலில்லாஹ், ஏழைகளுக்கும் இரத்த உறவுக்காரர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே ஜிஹாது செய்தவர்களுக்கும் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் உங்களுடைய சொத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள். மிஸ்தஹ் இந்த 3க்கும் சொந்தக்காரர். மிஸ்தஹ் அபூபக்கருடைய உறவுக்காரர், மிஸ்தஹ் ஒரு ஏழை, மிஸ்தஹ் யுத்தகலத்திலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வலியஃபு, அவர்களை மன்னித்து விடுங்கள், வலியஸ்ஃபஹு, சீர்திருத்தம் செய்து கொள்ளுங்கள், அதனை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் நீங்கள் தவறு செய்தால் உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா? நீங்கள் செய்கின்ற தவறுகள் பெரியதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம், அல்லாஹ் இதனை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையுடனோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அப்போ அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் பிற மனிதனுடைய தவறுகளை மன்னித்து சமாதானமாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான்.
இந்த வசனம் இறக்கறப்பட்ட அடுத்த நிமிடமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து, நான் எப்படி இந்த மிஸ்ஹுக்கு என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுத்து வந்தேனோ அதே போன்று நான் என்னுடைய பொருளாதாரத்தினருக்கு கொடுப்பேன் என்று அந்த நேரத்தில் உறுதிமொழி கொள்கின்றார்கள். எனவே எவ்வளவு கடுமையான சந்தர்ப்பங்களிலும் நபிமார்கள், நபித்தோழர்கள் எல்லோருமே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களின் போது அவர்கள் மன்னிப்பென்கின்ற பகுதியை கைக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகள் எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் எங்களுடைய வாழ்வியல் அம்சங்களுக்கான, வாழ்வியல் முறைகளுக்கான முன்னுதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றை எங்களுடைய உள்ளங்களுக்கு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு தவறுகளின் போது பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிக்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மன்னித்தல் என்கின்ற பகுதி ஒரு சாதாரணமான குணவியல்புகள் கிடையாது. இந்த மன்னித்தல் என்கின்ற பகுதி அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. இந்த பண்பை, குணவியல்களை நபிமார்கள், நபித்தோழர்கள் இப்படி எல்லோருமே இதனை கைக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுமையை நம்பி அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் சில நேரங்கள் ஷைத்தானிய தூண்டுதலோ அல்லது ஈமானிய பலகீனமோ தெரியாது இந்த மன்னித்தல் என்கின்ற விடயத்தில் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிமாருடைய வரலாறுகளை பற்றி பேசுகின்ற பொழுது நமக்கெல்லாம் தெரியும், யூசுப் நபியுடைய வரலாறு தெரியும். யூசுப் நபிக்கு எந்த அளவுக்கு அவர்கள் அநியாயம் செய்தார்கள் என்பது தெரியும். பாலடைந்த கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். எந்த அளவு பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர்கள், உற்ற உறவினர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். கூட பிறந்த உடன்பிறப்புகள் அவருக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பெரிய வரலாறுகள். பின்னால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் எகிப்தினுடைய அந்த நிதி பொருளாதாரத்துக்கு அமைச்சராக நியமிக்கப்படுகின்றார்கள். ஒரு காலத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. அவருடைய சகோதரர்களும் அவரிடத்திலே வருகின்றார்கள் உணவுக்காக வேண்டி, உலர் பொதிகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆனால் மற்றவர்கள் யூசுப் நபியை அடையாளம் காணலை. வளமையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் புன்யாமின்ட்டு சொன்னாங்க, நான் யார் தெரியுமா, எந்த யூசுஃபை நீங்கள் கிணற்றிலே வீசினீர்களோ அந்த யூசுப் தான் நான் என்று சொன்னார்கள். பயந்தார்கள். அவருடைய அந்த உறவுகள், உடன்பிறப்புகள் பயந்தார்கள். யூசுப் நபி இவர் நமக்கு எதுவும் தரமாட்டார், தண்டிச்சிருவாரோ என்று பயந்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனிய வசனம் அல்லாஹ் அதில் பேசுகின்றான். கால யூசுப் நபி சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் லியௌம், இன்றைய தினம் உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, நிந்தனையும் கிடையாது, பழிவாங்குதலும் கிடையாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே நபிமார்கள், நபித்தோழர்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களின் போது, பிரச்சனையின் போது இந்த மன்னிப்பை கை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா அவங்களோட உள்ளங்களை பதிய வச்சு கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஏற்படுவது என்பது இயல்பு, மறுக்க முடியாது. அதனை நாங்கள் மறுக்கவும் முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களும் நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் நபிமார்களும் நபித்தோழர்களும் எதிர்நோக்கிய அளவுக்கான அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் வரட்டு கௌரவத்தோடும் முரட்டு பிடிவாதத்தையும் கொண்டு மன்னிக்க மாட்டோம் என்கின்ற அந்த மன வீரப்போடு இருந்து கொண்டிருக்கின்றோம். சொன்ன செய்தியில் யாரும் மன்னிப்பு கேட்டதாக எந்த செய்தியும் நான் செல்லலை. எல்லா சம்பவங்களும், எல்லா செய்திகளையும் பிற மனிதரை மன்னித்தல் பண்ணுகின்ற பகுதியைத்தான் செல்லிருக்கின்றது. நம்மகிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பாங்க என்ன தெரியுமா, நான் அவனை மன்னிச்சா அவனுக்கு முன்னால் நான் ஜீரோவாகிடுவேன், அவன் செஞ்ச தப்புக்கு நான் எப்படி மன்னிக்கிறது, அவன் தானே தப்பு செஞ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பு செய்யாமலே நிறைய விடத்தில் அவர்கள் துன்பத்தை, கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்திருக்கிறாராக இருந்தால், நபியை முன்மாதிரியாக பின்பற்றுகின்ற நாம் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களின் போது, நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையின் போது இந்த மன்னிப்பை நாங்கள் கைகொள்ள தவறுமாக இருந்தால் ஈமானிய குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவழித்தால் எப்படி பார்வைக்கு பொருளாதாரம் குறையும் ஆனால் அதில் பரக்கத் குறையாது என்று சொன்னார்களோ அதுபோலதான் நீங்கள் பிற மனிதரை மன்னிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய கண்ணியம் குறையாது, அதன் மூலமாக உங்களுக்கு எந்த தாழ்வு சிக்கலும் ஏற்படாது. இல்லா அஃப்வின், அல்லாஹு தாலா உங்களுக்கு அதன் மூலமாக கண்ணியத்தை உயர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மனித வாழ்க்கையின் போது, பிற மனித உறவாடலின் போது விரும்பிய விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையில் பேச்சு முந்துதல், உணர்வு முந்துதலுடைய விளைவு அவர்களோடு நாங்கள் முரண்பட்டு கொள்ளலாம்.
அல்லது தர்க்கம் புரிந்து கொள்ளலாம், அல்லது வீண் விமர்சனங்களுக்கு உள்ளாகலாம். இந்த நேரத்தில் நாங்கள் அவற்றை பெரிதாக எடுப்போமாக இருந்தால் அதில் 2 சிக்கல் இருக்குது. மன்னிக்காமல் அதே உணர்வோடு வாழ்வோமாக இருந்தால் இந்த உள்ளத்தில் குறுகுறுத்து கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. குற்ற உணர்ச்சியோடு நாங்கள் வாழுவோம், ஒரு தாழ்வு மனப்பாங்கையோடு வாழக்கூடிய நிலைமை வரும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மள்கிட்ட இன்னொரு மிக முக்கியமான பலகீனம் இருக்கின்றது. நாங்கள் எப்போ தெரியுமா மன்னிக்கிறது, நமக்கு அநியாயம் செஞ்சவர், நமக்கு கஷ்டத்தை தந்தவர் ஒன்று மௌத்தாகணும், அல்லது அவர் இந்த ஊரை விட்டே நம்மளோட கண்ணுக்கே படாமல் போகணும். இந்த 2 சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த 2 சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க மாட்டோம். ஒன்று அவர் மௌத்தாகிட்டாரே, இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய இயலாதுன்னு மன்னிப்போம். அதான் இதுக்கு பிறகு இந்த ஊர் பக்கம் வரமாட்டாரே, இந்த ஊரில் தான் நாங்கள் காண மாட்டோம், எங்கேயோ தொலைஞ்சிட்டாரே, காணாமல் போயிட்டாரே என்பதற்காக வேண்டி அதோட மன்னிப்போம். இது அல்ல மன்னிப்பு. மன்னித்தல் என்பது தண்டிப்பதற்கான தகுதி இருந்தும் சந்தர்ப்பங்கள் இருந்தும் பழிதீர்ப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் அந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு வழங்குவோமாக இருந்தால் அதுதான் உயர்ந்த மன்னிப்பு என்பதை புரிந்து கொண்டு மனித வாழ்வில் ஏற்படுகின்ற தவறுகளை மன்னித்து நாங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவற்றை மனமுருந்தி மன்னிப்பு கேட்பதாக மாறுவதோடு, யாராவது நமக்கு அநியாயம் செய்திருந்த அவர்கள் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டாலோ அல்லது கேட்காமல் விட்டாலோ அவர்களை மனதார மன்னிக்கக்கூடிய நல்ல மூமின்களாக வல்லவன் ரஹ்மான் பேசி என்னையும் கேட்ட உங்களை மாக்கி அருள்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.